அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பு யோகம் நிகழ்ச்சி. நண்பர்களே, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய 2 விஷயங்களை பார்ப்போம் இந்த வீடியோவில். கடைசி வரை வீடியோ பாருங்கள். நாம் நினச்ச காரியம் நடக்கணும், ஒரு அபாரமான ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும், தொட்டதெல்லாம் தொடங்கணும். இது நடந்துட்டாவே வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் கிடைக்கும், நம்ம நன்றாக வாழ்வோம். இப்போ அதுக்கு முக்கியமான ஆற்றல் மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தலை மூளை குறிக்கும் நண்பர்களே. இந்த மூளை சொல்லும் கட்டளையை உடலில் நிறைவேற்றுகிறது. அதை எடு அப்படின்னு எடுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறது அது. அப்போ ஒரு மனிதனோட உண்மையான குணத்தை வெளிப்படுத்துறது இந்த மூளை தான். இதுக்கு தான் லக்னம் படிதான் இப்போ எல்லாம் நடக்கும், அது லக்ன கூர்ப்பராக தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ ஒருத்தர் பிடிவாதமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதே போன்று கோபம் என்ற குணத்தை கொண்டவர்கள் இருப்பாங்க, மற்றவர்களின் அன்பை பெற முடியாமல் போய்விடுவார்கள் அவர்கள். இதற்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ரகசிய புள்ளி தான் நண்பர்களே. இந்த உலகத்தில் புத்தர் பெருமான், திருவள்ளுவர், பதஞ்சலி முனிவர் மற்றும் அகஸ்தியர், போகர் போன்ற 18 சித்தர்கள் தோன்றி மனிதனை நல்வழியில் வாழவும் தியானம், யோகா மற்றும் சின்முத்திரை, கேசரி முத்திரை போன்ற பயிற்சிகள் மூலம் முக்தி அடையவும் எத்தனையோ வழிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் சொன்ன இந்த நல்ல விஷயங்கள் ஏன் இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதராலும் கடைபிடிக்க முடியல? எல்லாரும் ஏன் தியானத்தில் உட்கார முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனிதன் உடம்புல லக்னம் அப்படிங்கிறது அவர் தலையையும் மற்றும் மூளையும் குறிக்கும். ஒரு மனிதன் சிந்தனை செயல்பாடும் அவர் லக்னத்தை பொறுத்து தான் அமையும் நண்பர்களே. அதை விரிவாக பார்ப்போம். வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா 2 மணி நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரே லக்னம். அந்த 2 மணி நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு கிரகமும் 1 மாதம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் இருக்கும். அது அந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு கூட அந்த கிரகம் அங்கே இருக்கும். அது பொதுவானது. உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, என்ன குடிப்பினை இருக்குன்னு பார்க்குறது கேபி அஸ்ட்ராலஜி. அதோட அடிப்படை கோட்பாடுகள் மனித மூளையின் ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு வியப்பான உண்மை புரியும் நண்பர்கள். இதில் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், தியானம் செய்வதனாலையும் மனதை ஒருமுகப்படுத்துறதுனாலையும் நம்ம மூளையில் என்ன மாற்றம் நடக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சாம்பவி முத்திரா போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது மூளையின் இடது மற்றும் வலது அரைக்கோளங்களுக்கு இடையே பரஸ்பர இணைப்பு மற்றும் ஒத்திசைவு அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஆராய்ச்சியில். அப்போ இதனால் மன அழுத்தம் குறையுது, கவனம் மேம்படுது, மூளையின் செயல்திறன் மற்றும் விழிப்புணர்வு நல்ல நிலையில் அதிகரிக்கிறது நண்பர்களே. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுதான் உண்மை. நாம் பேசும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது, ஏன் சும்மா இருக்கும்போது கூட மூளையின் அனைத்து பகுதிகளும் ஏதோ ஒரு வகையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தியானம் மூளையை டியூன் செய்கிறது. தியானம் செய்யும்போது மூளையின் தேவையற்ற சிதறல்களை குறைத்து கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. இந்த மூளையின் நியூட்ரோபிளாஸ்டிசிட்டி என்றும் தன்மை தூண்டப்பட்டு புதிய நரம்பு இணைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. தியானம் மூளையின் ப்ரெடிஸ்பெர்சனல் கார்டெக்ஸ் பகுதியை வலுப்படுத்துகிறது நண்பர்களே. இந்த பகுதி தான் திட்டமிடுதல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், முடிவெடுக்கும் திறன்களுக்கு காரணமாகுது நண்பர்களே. நன்றாக கவனிக்கும். திட்டமிடுதல், நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது. அதே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், அதை கோவப்படாமல் இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தினமும் நாம் ஏன் செய்ய முடியல? இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நிலை தான் நண்பர்களே இது முக்கிய காரணம். இப்போ நம்ம கேபி ஜோதிட முறைப்படி இதை பார்ப்போம். ஜோதிடத்தில் புத்திகாரகன்னு சொல்கிறது புதன். நம்ம மூளையின் செயல்பாடு, கணிக்கும் திறன் மற்றும் புத்தி கூர்மைக்கும் காரகம் வகிப்பவர் புதன். சந்திரனுங்கிறது மனோகாரகன். நம்ம ஆள் மனசில் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு சந்திரன் தூண்டிக்கிட்டே இருப்பார். அதனால அவருக்கு மனோகாரகன் சொல்கிறது. அவருக்கு மனோகரன் ஒரு பேர் இருக்குது. மனதை ஆள்பவர். நம்மளை பூரா ஆட்டி படிக்கிற சந்திரன் தாங்க. எல்லா கிரகங்களுடைய ஆற்றல்களில் சந்திரன் கொடுத்து அந்த சந்திரன் ஒரு திசை, ஒரு புத்தி அப்படின்னு சொல்லி நம்மளை ஆட்டி படிக்கிறார். இந்த மனசோட நிலைத்தன்மை, உணர்வுகள் எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன். ஜாதகத்தில் புதன் மற்றும் சந்திரன் தொடர்பில் இருக்கும்போது அவர்களுக்கு இயல்பாகவே புத்தி கூர்மை இருக்கும் நண்பர்களே. இப்போ லக்னம் சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தால் நிலையான புத்தி இருக்காது. இதுவே முக்கியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதுவே புதன் குரு நட்சத்திரத்தில் இருந்து 3, 5, 7, 9, 11 இப்படி வீடுகளுக்கு நட்சத்திரமாக அமையும் போது இப்போ பாருங்க, இது லக்னம்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும். இந்த லக்னத்திற்கு 1வது வீடு லக்னம், 3வது வீடு, 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீடு இப்படி அமையும் போது லக்னம் அமையணும். அதுபோல் உபநட்சத்திரமாக வரணும். 3வது வீடுங்கிறது ஒருவருக்கு கூர்மையான அறிவு, 5வது வீடுங்கிறது ஆழ்ந்த அறிவு, 7வது வீடுங்கிறது சமூக அறிவு, 9வது வீடுங்கிறது ஆராய்ச்சி அறிவு, 11வது வீடு என்பது எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதை காட்டும் நண்பர்களே. இப்படி இருந்தால் மட்டுமே மூளையின் செயல்பாடு என்பது அதிகரிக்கும். நேர்மறையான சிந்தனை அதிகரிக்கும். முக்கியமாக நேர்மறையான சிந்தனை அவர் எடுக்கும் முடிவு அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு எடுத்து செல்லும். அதே போன்று நோயற்ற வாழும் வாழலாம் நண்பர்களே. எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ லக்னம் இப்படி இருந்தாலே அவங்க அந்த சித்தர்கள் சொன்னதை செய்ய முடியும். ஆனால் லக்னம் எப்படி இருந்தால் செய்ய முடியாதுங்கிறத பார்ப்போம். ஒரு லக்னம் வந்து உபநட்சத்திரம் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல கலந்துக்கிறாம தனியாக நின்று சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த 6ஆம் வீட்டுடைய உபநட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சா பாருங்க. இந்த லக்னம் வந்து 6வது வீடும் போட்டு இன்ட்டு போட்டுருக்குன்னு பார்த்தீங்களா. இது இந்த 6வது வீட்டின் உபநட்சத்திரத்தில் லக்னமும் 6வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒன்றாக இருந்தால் மற்றவங்க பேச்சை அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. என் அறிவு, என் உழைப்பு, என் வழி, தனி வழின்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்களோட சிந்தனை எப்போதுமே போட்டி, பொறாமை, எதிரிகளை ஜெயிக்கிறது, வேலையில் எப்படி முதலிடத்துக்கு வர்றது அப்படி பற்றியே இருக்கும். 6வது வீடுங்கிறது உத்தியோகம் மற்றும் வெற்றியை குறிக்கும் பாவம். நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க, அதுக்கு குறையில்லை. ஆனால் கூட்டு தொழில் செஞ்சால் இவங்களுக்கு செட் ஆகாது. முக்கியமாக இவர்கள் மற்றவங்ககிட்ட இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அப்போ மனைவிக்கிட்ட எப்படி இருப்பாங்க? அவங்க சந்திக்கிற நபர்கிட்ட போக இணக்கமாக இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட சந்திக்கிற நபர் வந்து ஒரு 4 நாளைக்கு நல்லா பேசுவாங்க, 5வது நாள் ஒதுங்கி போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், 8வது வீடு லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம். இப்போ ஒரு ஜாதகர் லக்னம் 1, 8வது வீடு அப்படி இருந்தால் இந்த 8வது வீடுங்கிறது சோதனைகளை கொடுக்கக்கூடிய வீடு, வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு சிறிய நோயாக இருந்தால் அது பெரிய நோயாக்கி விட்டுரும். சீக்கிரம் மனசில் இருக்கிற ரகசியத்தை, திட்டங்களை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. கோபம் அதிகமாக வர்றதுனால உடல்நலம் பாதிப்போடு எல்லோரும் விட்டு விலகி செல்வார்கள். பலவிதமான ஏமாற்றங்கள், அவமானங்கள்லாம் சந்திப்பாங்க. தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு தற்கொலை, கொடூர எண்ணங்கள்லாம் ஏற்படும். லக்னமும் 8ஆம் பாவமும் ஒரே உபநட்சத்திரமாக இருந்தால். இப்போ 12வது வீடு, இந்த 12வது வீடு லக்னமும் 12ஆம் வீடும் நட்சத்திரமும் இருந்தால் ரகசிய நடவடிக்கை இருக்கும். இவர்கிட்ட எல்லாமே ரகசியமாக வச்சுருப்பார். சொந்த ஊரில் இருக்க இவருக்கு பிடிக்காதுங்க. அவருடைய தோல்விக்கு காரணம் அவராகவே இருப்பார். யானை தன் தலையில் மண்ணெல்லி போட்டு கொடுத்துட்டார்கள். அது மாதிரி தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கும் குணம் இருக்காது. எல்லாவற்றையும் இழந்து விடுவார் நண்பர்களை. லக்னம் இந்த அமைப்பை பெற்றவர்களால் தியானம், யோகா இது போன்ற விஷயங்களில் ஈடுபட முடியாத நண்பர்களை. அப்படி ஈடுபடுறதா இருந்தால் உலகத்தில் எல்லாருமே தியானம், யோகா பண்ணால் எல்லாருமே முக்திக்கான வழிக்கு போயிடுவாங்கல்ல. கோபமே வராத, ஒற்றுமையாக இருப்பாங்க. உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆக லக்ன கூறுங்கிறது, லக்னங்கள் வந்து இந்த மாதிரி அமையக்கூடாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12ஆம் வீடுகளுக்கு உபநட்சத்திரமாக லக்னம் ஒன்றா வரும். வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. உள்ளூரில் இருக்க மாட்டாங்க, மனைவி மக்களோட வாழ முடியாது, தோல்விக்கு மேலே தோல்வி வரும், எடுத்த காரியங்களாம் நஷ்டங்கள் வரும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறாக இருக்கும். இப்போ நம்ம மதி அப்படிங்கிற சந்திரனுக்கு போவோம் நண்பர்களே. இப்போ லக்னத்தை பற்றி பார்த்தோம். மதி என்ற சந்திரன், சந்திரன் பொதுவாகவே எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் வந்தால் கல்யாணம் தாமதமாகும். அதனால் உபநட்சத்திரமாக வராமல் இருக்குது ரொம்ப நல்லது. அப்படி வந்தால் சந்திரன் 3வது வீடு, 6வது வீடு, 8வது, 12ஆம் வீடு, இது லக்னமாக வச்சுக்கிட்டால் இது 3வது வீடு, இது 6வது வீடு, 8வது, 12ஆம் வீடு. இப்படி அமைய பெற்றவர்கள் வந்து மன ரீதியான பாதிப்புகளும், அமைதியாக அமர்ந்து ஒரு இடத்தில் தியானம் செய்யும் தன்மையை இழந்து விடுவார்கள் நண்பர்களே. மனம் அமைதியே இருக்காது. இந்த சந்திரன் ராசி கட்டத்தில் சுற்றி வரும்போது இந்த 6, 8, 12 இந்த நட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு இருப்பார். இப்போ லக்னம் அப்படின்னா லக்னத்துக்கு 6வது வீடு இந்த வீடு. இப்போ சந்திரன் வந்து ஒருத்தர் 3ஆம் பாவ உபநட்சத்திரம் இருந்தால் இந்த சந்திரன் என்ன பண்ணுவார், இது ராசி கட்டத்தில் 2.25 நாள் ஒரு ராசி கட்டத்தில் 27 நாள் சுற்றி வரும்போது 6வது வீட்டுக்கு வருவார், 8வது வீட்டுக்கு வருவார், 12வது வீட்டுக்கு வருவார். அப்படி வரும்போது அந்த நட்சத்திரத்தை தொட்டு தொட்டு வர்றப்போ பூரா அவங்களுக்கு மன அழுத்தம், ஒரு மனநோயாளி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. உடம்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, மனசுக்கு அவங்களாம் மாறிட்டாதான். ஆக
மன அழுத்தம், விரக்தியான மனம், கோபம் போன்ற இனம் புரியாத தன்மைக்கு ஆளாக்கப்படுவார்கள் நண்பர்களே. முக்கியமாக சந்திரன் வரக்கூடாது. அப்போ சந்திரனுக்கு மனோகாரகன், மனநிலையை பாதிக்கும். பார்த்தீங்களா? இப்படி அமையும் போது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதிர்மறையான ஆற்றல் தான் அதிர்ச்சிட்டே போகும். அப்போ மனசு பாதிக்கப்படும் போது உடலும் பாதிக்கும், நோய் வர காரணமாகவும் அமையும். முக்கியமாக நான் ஜாதகம் பார்க்குறப்ப சும்மா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, உங்களுக்கு குரு பார்க்குறாரு, 7 வருஷத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி சோம்பேறி ஆக்கிறது ஜோதிடம் பார்க்குறது கிடையாது. உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் நண்பர்களை ஜோதிடம் பார்க்குறது. அந்த அதிக பெரிய பொக்கிஷத்தை, ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் ஜாதகம் பார்க்குறப்ப மக்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் எது மைனஸ், மெயினாக அதைத்தான் சொல்லுவேன். நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா பாதிப்புலேருந்து முதல் தப்பிக்கலாம். அப்போ லக்னமும் சந்திரனும் ஒன்றாக அமைய பெற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியான தியான பயிற்சியும் இணைந்து செயல்படுவது வெற்றி நிச்சயம் நண்பர்களே. எப்படி? லக்னமும் சந்திரனும் ஒரே ராசியாக இருந்து அந்த லக்னம் வந்து 1, 3, 5, 9, 11ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் அமைஞ்சு சந்திரன் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வராமல் இருந்தால் அவங்கள மாதிரி ஒரு யோகமான ஜாதகம் எதுவுமே இல்லை. அவங்களால தியானம் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அவங்க எடுக்கக்கூடிய முடிவு நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாவற்றையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆரோக்கியம் இருந்தால் தானே நண்பர்களை எல்லாவற்றையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். உடல் சோர்ந்துருச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கேபி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக அறிவியல் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு கேபி ஜோதிட முறைப்படி துல்லியமான பலன் அறிய திரையில் தெரியும் இந்த வாட்ஸ்அப் எண் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அதை பார்த்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணுன்ற தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை கேபி முறையில் துல்லியமாக கணித்து உங்களுக்கே அனுப்பி வைப்போம். நீங்கள் உள்ளூரில் அங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு 10 ரூபா கொடுத்து 15 ஜாதகத்தை கையில் எடுத்துக்கலாம். எப்போ வேணும்னாலும் அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம். எங்ககிட்ட போய் அதே துல்லியமான நேரத்தை கொடுத்து திரும்பவும் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஆக கேபி அஸ்ட்ராலஜி மூலியம் கணித்த அந்த ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜாதகம் புதுசாக எழுதுகிற மாதிரி ஆயிடும். நமக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது, லக்னத்துலேருந்து 12 வீடுகள். 1வது வீடுங்கிறது நீங்கள், 2வது வீடுங்கிறது பணம் வருமா இல்லையா, 3வது வீடுங்கிறது உங்கள் மனசு எப்படி இருக்கும், 4வது வீடுங்கிறது சொத்து கிடைக்குமா இல்லையா. கிடைக்கலன்னா அதை விட்டு நம்ம கிடைக்கிறத பார்த்து வாழ்க்கை ஓட்டலாம். இதைத்தான் எது ப்ளஸ் பாயிண்ட் எது மைனஸ் பாயிண்ட் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை ஆராய்ந்து துல்லியமாக சொல்லப்படும் நண்பர்களே. கடவுள் காட்டில வழியில் சொல்வோம் நண்பர்களே. வெற்றியும் அடைவோம். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.